ஹலோ வீவர்ஸ், அது செப்டம்பர் 4, 2023 செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கேளம்பாக்கம் பக்கத்தில் இருக்கிற புதுப்பாக்கம் வில்லேஜில் அன்னைக்கு ஈவினிங் சரியா 4 மணி போல அங்கிருந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட், டீச்சர்ஸ் மற்றும் பஞ்சாயத்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கன்னு எல்லாரும் வாரத்தோட முதல் வேலை நாளான திங்கட்கிழமை நல்லபடியாக முடிஞ்சிருச்சேன்ற ஒரு சந்தோஷத்தோட வீடு திரும்பிட்டு இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை ரொம்ப நேரம் நீடிக்க விடாம அதை சீர்குலைக்கிற மாதிரி ஒரு கடையை ஒட்டி நிப்பாட்டின ஒரு கார்லேருந்து இறங்கின 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அங்கிருந்த ஒரு ஆண் நபரை அவங்க வச்சிருந்த கூர்மையான கத்தியால கண்ணிமைக்கிற நேரத்தில் சரமாரியா தாக்கி இருக்காங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அங்கிருந்த அத்தனை பேரும் என்ன நடக்குதுன்னு ஒரு நிமிஷம் சுதாரிச்சு அவங்கள தடுக்க ட்ரை பண்றப்போ அந்த கும்பல் அவங்க வச்சிருந்த கத்தியை காட்டி மிரட்டிட்டு அங்கிருந்து அவங்க வந்த கார்லயே தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் ரத்த வெள்ளத்துல இருந்த அந்த நபரை மீட்டு செங்கல்பட்டு ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சுட்டு பக்கத்துல இருந்த கேளம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்த சம்பவத்தை பத்தி தெரியப்படுத்துறாங்க. இதுல இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டர் இருந்திருக்கு. இதனால அடுத்த சில நிமிஷத்துல சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அங்க இருந்தவங்க கிட்ட எப்படி நடந்துச்சு, எத்தனை பேர் இருந்தாங்க, கில்லர்ஸ் எந்த பக்கம் போனாங்கன்ற பேசிக் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு எப்படியும் இதுல சம்பந்தப்பட்டவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்கன்னு அவங்களை தேடுற வேலையை துரிதப்படுத்துறாங்க. இதனால இமிடியேட்டா சென்னை ஒட்டி 200 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள இருக்கிற எல்லா செக் போஸ்ட்டுக்கும் நடந்த சம்பவத்தை பத்தி எடுத்து சொல்லி சந்தேகப்படுற மாதிரி யார் வந்தாலும் தீர விசாரிக்க சொல்றாங்க. சேம் டைம் பாதிக்கப்பட்டது யாருன்னு போலீஸ் விசாரிக்கும் போது அதே பகுதியை சேர்ந்த 27 வயது பாலாஜின்றது தெரிய வருது. இப்போ சம்பவத்துக்கு காரணம் தெரியாத இந்த போலீஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பாலாஜி கிட்ட விசாரிச்சா ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமேன்னு ஹாஸ்பிட்டல் போனப்போ பாலாஜி வர வழியிலே இறந்து போயிட்டாருன்னு அங்க இருந்த டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் இறந்த உடல் அட்டாப்சி பண்ண சொல்லிட்டு அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சம்பவம் நடந்த இடத்துல இல்ல அதுக்கு பக்கத்துல ஏதாச்சும் சிசிடிவி கேமரா இருக்கான்னு போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல அவங்களோட வாக்கி டாக்கில ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. அது மதுராந்தகம் பக்கத்துல இருக்கிற ஒரு செக் போஸ்ட்ல சந்தேகப்படுற மாதிரி ஒரு கார்ல இருந்த 4 பேரோட சட்டையில ரத்த கரைகள் இருந்திருக்கு. அவங்க அத்தனை பேர்கிட்டையும் விசாரிக்கும் போது அவங்க சொன்ன பதில் முன்னுக்கு பின் முரண்பாடா இருந்திருக்கு. இதனால இவங்களை சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிக்கும் போது இந்த கொலையில ஈடுபட்டது இவங்க தான் கன்ஃபார்ம் ஆகுது. அதே சமயம் கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு விசாரிச்ச போலீஸ்க்கு கேஸோட முடிவில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் காத்துட்டு இருந்தது. அது என்னன்றத இன்வெஸ்டிகேஷன்ல டீட்டெயில்டா பார்க்கலாம். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சதுல 27 வயதான பாலாஜி தன்னோட அப்பா மற்றும் அம்மா கூட புதுப்பாக்கம் பகுதியில் வாழ்ந்து வந்திருக்காரு. வீட்டில இருந்து கொஞ்சம் தூரத்துல அதே பகுதியில் சொந்தமா ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்பை வச்சு அதில் வர வருமானத்துல தன்னோட பேரண்ட்ஸை கவனிச்சுட்டு வந்திருக்காரு. இது போக பாலாஜி கல்யாணம் பண்ற ஏஜ்ல இருந்ததால அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவரோட பேரண்ட்ஸ் அலைன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்படியா இவரோட வாழ்க்கை போயிட்டு இருந்தப்போ சரியா 10 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது நவம்பர் 7, 2022 அன்னைக்கு ஈவினிங் போல சொந்த வேலை இருந்திருக்கு. இதனால சீக்கிரமாவே கடையை மூடிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படி அவர் போன அடுத்த சில மணி நேரத்துல அவர் கடைக்கு ஆப்போசிட்ல இருந்த ஒரு ஜெராக்ஸ் கடையில 6 மணி போல ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. இதை கேட்ட அக்கம் பக்கத்துல இருந்தவங்க என்ன ஏதோ சத்தம் வருதுன்னு அந்த கடையை வந்து பாக்குறப்போ அந்த கடை நல்லா தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருந்த எல்லாரும் அந்த தீயை அணைக்க ட்ரை பண்றாங்க. அதுல சிலர் ஃபயர் சர்வீஸ்க்கும் கால் பண்ணி சொல்றாங்க. ஆனா ஃபயர் சர்வீஸ் வரதுக்குள்ள மொத்த கடையும் எரிஞ்சு போயிருக்கு. இதுல அந்த கடையை நடத்தி வந்த பெண்ணுக்கு அதிகமான தீக்காயமும் ஏற்பட்டு இருக்கு. உடனே அவங்கள மீட்டு ட்ரீட்மெண்ட்காக செங்கல்பட்டு ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சுட்டு போலீஸ்க்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல சம்பவ இடத்துக்கு வந்த திருப்பூர் போலீஸ் இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு அங்க இருந்தவங்க கிட்ட விசாரிச்சப்போ கடையில அந்த பெண்ணை தவிர யாரும் இல்ல, திடீர்னு சத்தம் கேட்டதுனால ஓடி வந்ததா எல்லாரும் சொல்றாங்க. அது போக விசாரணையில அந்த பெண் அதே பகுதியை சேர்ந்த 38 வயது சுகன்யான்றது தெரிய வருது. இப்போ இவங்க சொன்னதை கேட்ட போலீஸ் ஆரம்பத்துல எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம்னு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா அடுத்த நாள் அந்த கடையை போய் பார்க்குறப்போ பெட்ரோல்ல எரிஞ்சதுக்கான சில தடயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. இதனால ஹாஸ்பிட்டல்ல இருந்த சுகன்யா கிட்ட விசாரிச்சா ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமேன்னு ஹாஸ்பிட்டல் போனப்போ அங்க சுகன்யா 90% தீக்காயத்தால பாதிக்கப்பட்டு சரியா பேச முடியாம இருக்கிறத பார்த்த போலீஸ்க்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இருந்திருக்கு. இப்படியா சுகன்யாவுக்கு கொடுத்துட்டு வந்த தீவிர சிகிச்சை பலனளிக்காம அடுத்த 2 நாள்ல பரிதாபமா இறந்து போயிடுறாங்க. ஆனா இவங்க பார்த்த சில தடயங்களை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அது ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்காதுன்ற மாதிரி உள்ளுக்குள்ள உறுத்தலா
இருந்திருக்கு. இதனால இப்போ அடுத்த கட்டமா யாரெல்லாம் இந்த கடைக்கு வந்துட்டு போயிருப்பாங்கன்னு பக்கத்துல ஏதாச்சும் சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணப்போ கொஞ்சம் தூரத்துல ஒரு கடையில இருந்த சிசிடிவி கேமரா இருக்கிறத கவனிச்ச போலீஸ் அதோட ஃபுட்டேஜ் செக் பண்ணப்போ சந்தேகப்படுற மாதிரியான ஒரு நபர் தன்னோட முகத்தை மூடிக்கிட்டு தான் ஓட்டி வந்த பைக்கை கொஞ்சம் தூரத்துல நிறுத்திட்டு அந்த கடை பக்கமா போயிட்டு அடுத்த சில நிமிஷத்துல வேக வேகமா திரும்பி போறத கவனிக்கிறாங்க. இதுல அந்த சிசிடிவி கேமரா விபத்து நடந்த கடையை சரியா கவர் பண்ணாம இருந்ததால அந்த நபர் அந்த கடைக்கு தான் போனாரான்ற ஒரு சந்தேகமும் இருந்திருக்கு. ஆனா அந்த நபர் அவசர அவசரமா வந்த டைம் கிட்டத்தட்ட அந்த கடையில தீப்பிடிச்ச டைமோட ஒத்து போயிருக்கு. இதனாலேயே அந்த நபர் மேல சந்தேகம் வந்து பைக் நம்பரை வச்சு சம்மந்தப்பட்டவங்களை கண்டுபிடிக்கலாம்னு ட்ரை பண்ணப்போ அந்த பைக் தூரத்துல இருந்ததால சிசிடிவி கேமராவில் அந்த வண்டியோட நம்பர் சரியா தெரியாம இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த பைக் போன வழியில இருந்த அடுத்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணப்போ அந்த வண்டியோட நம்பர் கிளியரா தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த பைக் நம்பரை வச்சு வண்டியோட ஓனர் யாருன்னு செக் பண்ணப்போ அது அதே பகுதியை சேர்ந்த 56 வயது குமாரோடதுன்னு தெரிய வருது. இந்த டீட்டெயில்ஸ் வச்சுக்கிட்டு சம்பந்தப்பட்ட அட்ரஸ்க்கு போன போலீஸ் சிசிடிவி கேமராவில் பார்த்த அதே உருவமுள்ள நபரை வீட்டில் இருக்கிறத பாக்குறாங்க. இப்போ இவர்கிட்ட குமாருங்கிறது நீதானான்னு கேட்டதுக்கு அதுக்கு அந்த நபர் ஆமா நான் தான் குமார், என்ன விஷயம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்படி அவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சப்போ அவரோட முகத்துல பயம் கலந்த பதற்றம் இருக்கிறத கவனிச்ச போலீஸ் அவங்களோட சந்தேகத்துக்கு இடமான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் அந்த விபத்து நடக்கிற அன்னைக்கு எதுக்காக அந்த கடை பக்கம் போனீங்க, அது போக அந்த கடை தீப்பிடிச்சு எரியறப்போ அங்கிருந்து அத்தனை பேரும் தீயை அணைக்க ட்ரை பண்ணப்போ நீ மட்டும் ஏன் அங்கிருந்து வேகமாக வந்தன்னு கேட்கும்போது அதுக்கு சரியா பதில் சொல்லாம திக்கி முக்காடி யோசிச்சுக்கிட்டே என்ன பதில் சொல்லாம்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதில் குமார் பேசுறத கவனிச்ச போலீஸ்க்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகி நவம்பர் 10 அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் வச்சு என்கொயரி பண்ணுறப்ப தான் எல்லா உண்மைகளும் சொல்கிறான். அன்னைக்கு அந்த தீயை பற்ற வச்சது நான் தான், அது அந்த கடைக்கு இல்லை சுகன்யாவுக்குன்னு அவன் கன்ஃபஸ் பண்ணுறான். அது எதுக்காகன்னு அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதுதான். 38 வயதான சுகன்யாவுக்கு வெங்கடேஷனுங்கிற கணவரும் 2 பசங்களும் இருந்திருக்காங்க. இதில் வெங்கடேஷன் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு வந்த நிலையில் சுகன்யா பசங்களை ஸ்கூல் அனுப்பின நேரம் போக வீட்டில் சும்மா இருந்திருக்காங்க. அப்போதான் சுகன்யா நம்ம ஏன் சும்மா இருக்கணும், நம்மளாலான ஏதாச்சும் வருமானம் சம்பாதிக்கலாம்னு புதுப்பாக்கம் பகுதியில் சொந்தமாக ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சு நடத்திட்டு வந்திருக்காங்க. அவங்க கடைக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாலாஜியோட எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்பும் இருந்திருக்கு. இப்படி எதிரெதிரில் கடை இருந்ததால் இவங்க 2 பேரும் சில சமயம் பார்க்குறதும் பேசுறதுமா இருந்திருக்காங்க. இதில் இவங்களுக்குள்ள இருந்த பழக்கம் காலப்போக்கில் அது தவறான உறவா மாறி போயிட்டு இருந்திருக்கு. இதன் காரணமா இவங்க 2 பேரும் அடிக்கடிக்கு வெளியில மீட் பண்றதும் பழகிறதுமாவும் இருந்து வந்திருக்காங்க. இப்படியா இவங்களோட தவறான ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் இதை பத்தி சுகன்யாவோட கணவரான வெங்கடேஷ்க்கு தெரிய வந்து அவரும் சுகன்யாவை கண்டிச்சிருக்காரு. அதே போல 27 வயதான பாலாஜிக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்த இந்த டைம்ல அவர் பண்றது சரியில்லைன்னு அவரோட அப்பாவான குமார் கண்டிச்சிருக்காரு. ஆனா இவங்க 2 பேரும் யார் பேச்சையும் கேட்காம எப்பவும் போல அவங்களோட தவறான உறவை கண்டினியூ பண்ணி இருந்திருக்காங்க. இவங்களோட நடவடிக்கையை கவனிச்சுட்டு வந்த குமார் என்ன சொன்னாலும் பாலாஜி கேட்கறது இல்ல. இதனால அவன் காதலிக்கிற பெண்ணான சுகன்யாவுக்கு ஏதாச்சும் புத்திமதி சொல்லலாம்னு சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த கடைக்கு போயிருக்கான் குமார். ஆனா அறிவுரை சொன்ன போன இடத்துல சுகன்யாவை நேர்ல பார்த்ததும் புத்தி மாறி தான் பொண்ணு வயசுல இருக்கிற அவங்க மேல அவனுக்கு சபலம் ஏற்படுது. இதனால அவங்க கிட்ட அங்க தப்பா நடக்க ட்ரை பண்ணியிருக்கான். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுகன்யா என்னதான் இருந்தாலும் தான் காதலிக்கிறவனோட அப்பா இப்படி பண்றது தப்புன்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அதுல இருந்து தப்பி இருக்காங்க. அது போக இவன் இப்படி கேவலமா நடந்துகிட்டதை பத்தி பாலாஜியோட ஃபேமிலி கிட்ட சொல்ல போறதாவும் சுகன்யா சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட குமார் அப்பதான் தான் செஞ்சது தப்புன்னு இதை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு ரொம்பவே கெஞ்சிருக்கான். அதுக்கு சுகன்யாவும் சரின்னு சொல்லி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இப்போதைக்கு கடையை காலி பண்ணுன்னு அங்கிருந்து அனுப்பியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இல்லாட்டியும் கண்டிப்பா ஒரு நாள் இதை பத்தி வெளியில சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்த குமார் அவன் நினைச்ச மாதிரியே பாலாஜி கிட்ட குமார் தப்பா நடந்துகினதை பத்தி சுகன்யா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பாலாஜிக்கு கோபம் வந்து வீட்டுல போய் தன்னோட அப்பாவான குமார் கிட்ட உனக்கு பொண்ணு வயசுல இருக்கிற சுகன்யா கிட்ட நீ எப்படி தப்பா நடந்துக்கலாம்னு சண்டை போட்டிருக்காரு. இந்த விஷயம் குமாரோட மனைவிக்கும் தெரிய வந்து அவங்களும் கடுமையான வார்த்தைகளை திட்டியிருக்காங்க. இதனால குமார் தான் தப்பா நடந்துகினதை பத்தி வெளியில சொல்ல வேணாம்னு கெஞ்சி மன்னிப்பு கேட்டும் சுகன்யா தன்னோட குடும்பத்துல சொல்லி இதனால தான் அவமானப்பட்டதா நினைச்சு ஆத்திரம் அடைஞ்சிருக்கான். இதனால இதை பத்தி சுகன்யா கிட்ட கேட்கறதுக்காக மறுபடியும் நவம்பர் 7 அன்னைக்கு அந்த ஜெராக்ஸ் கடைக்கு போயிருக்கான். இப்போ கடையில இருந்த சுகன்யா கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்ச குமார் ஒரு ஸ்டேஜ்ல கோபத்தோட எக்ஸ்ட்ரீமுக்கு போனதும் ஏற்கனவே அவன் கடைக்கு வெளியில வச்சிருந்த பெட்ரோலை எடுத்துட்டு வந்து சுகன்யா மேல ஊத்தி தீயை வச்சுட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிருக்கான். இப்போ தீ எரிஞ்சிட்டு இருக்கும்போது பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த சுகன்யா தீக்காயங்களோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண 2 நாள்ல பரிதாபமா இறந்து போயிடுறாங்க.
இப்படியா இவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு விசாரணை போயிட்டு இருக்கும்போது வெளிநாட்டுல இருந்து வந்த சுகன்யாவோட கணவரான வெங்கடேஷன் குழந்தைங்களை கவனிச்சுட்டு வந்திருக்காரு. இதுக்கிடையில சுகன்யா இறந்து போனது ஃபயர் ஆக்சிடென்ட்ல தான் நம்பிக்கிட்டு இருந்த சொந்தக்காரங்களுக்கு ஒரு நாள் சுகன்யாவோட அண்ணனான தஞ்சாவூர்ல இருக்கிற ரவீன்றவருக்கு இதை பத்தி தெரிய வருது. இதை கேள்விப்பட்டதும் இவ்வளவு நடந்திருக்கு, தங்கச்சி கணவரான வெங்கடேஷன் இதை பத்தி எதுவுமே சொல்லலையான்னு ஆதங்கப்பட்டு இருக்காரு. இதனால என்னதான் சுகன்யா தப்பு பண்ணியிருந்தாலும் இறந்து போனது தன்னோட தங்கச்சின்னு நினைச்ச ரவி அவங்களோட இழப்பை தாங்க முடியாம அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காரு. அப்போதான் நடந்த எல்லா சம்பவத்துக்கும் காரணம் பாலாஜி தான் நினைச்சப்போ அவன் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு அவர் கொலை செய்ய பிளான் பண்றாங்க. அதுவும் சுகன்யா இறந்த ஒரு வருஷத்துக்குள்ள இதை செய்யணும்னு ரவி தன்னோட ஃப்ரெண்ட்ஸான சரவணன், ஆனந்த், அரவிந்த், திருமாவளவன், ஸ்டீஃபன் ராஜ்னு 5 பேர் கூட சேர்ந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்காக பல நாளாக பாலாஜியோட நடவடிக்கை கவனிச்சுட்டு வந்த இவங்க ஒரு நாள் கடையில் பாலாஜி தனியாக இருக்கிறத பார்த்துட்டு இதுதான் சரியான நேரம்னு கார்லேருந்து இறங்கின 4 பேர் கொண்ட இந்த கும்பல் பாலாஜியை சரமாரியா அவங்க வச்சிருந்த கத்தியால் தாக்கியிருக்காங்க. அப்படி அந்த கும்பல் பாலாஜியை தாக்கிட்டு இருக்கும்போது ரவி தூரத்தில் இருந்த ஒரு கார்லேருந்து இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்திருக்கான். இப்போ பாலாஜி இறந்து போனதை உறுதிப்படுத்திக்கிட்ட அந்த கும்பல் டிரைவரோட ரெடியாக இருந்த அவங்களோட காரில் நாம இன்ட்ரோவில் பார்த்த மாதிரியே தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த கேஸை பற்றின விசாரணை இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இதை பற்றின அடுத்த அப்டேட் கிடைக்கிறப்போ இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த கேஸில் சுகன்யாவுக்குன்னு அழகான குடும்பம் இருந்திருக்கு. அதே போல் பாலாஜிக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக பொண்ணு பார்த்துட்டு வந்த இந்த நிலையில் இவங்க 2 பேருக்கும் இருக்கிற எதிர்கால வாழ்க்கையை பற்றி யோசிக்காம தவறான உறவால் வந்த விளைவு இன்னைக்கு இவங்க 2 பேரோட உயிரையும் பறிச்சிருக்கு. இது போக இவங்க 2 பேரையும் கொலை செஞ்சவங்களோட வாழ்க்கையும் தாயை இழந்த சுகன்யாவோட குழந்தைங்க எதிர்காலமும் கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சேலஞ்சிங்கான கிரைம் கேஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.